வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அஷிதாஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க, 2 பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இப்போ வந்து இதில் பாசிப்பருப்பை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க. துவரம்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கடலை மாவு வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேங்க. கடலை மாவை கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் ஃபஸ்ட்டு வைக்க பழகுறவங்க கூட இதை மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் வதங்க வேண்டாம், சும்மா நார்மலாக வதங்கினா போதும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதுங்க. அந்தளவு வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ இதோட நம்ம 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்களா, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். வெங்காயத்தோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குங்க, வதங்கட்டும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு, இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த சாம்பார் வந்து இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சாப்பிடுவீங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சாப்பில் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் நல்ல எண்ணெயிலே வதங்குறதுனால சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா உங்களுக்கு. எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு, ஈக்குவலாக வதங்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ நல்லா வெந்துடட்டுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ தான் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். இப்போ சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க, அவ்வளோதான். கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் தூள், அவ்வளோதாங்க. போட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, இந்த காய்க்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டிருக்கேங்க. பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அப்புறம் உப்பு தேவைப்பட்டதுன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க. நல்லா வெந்துடட்டும். தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு காயெல்லாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்திருக்கு. ஒரு உருளைக்கிழங்கு உங்களுக்கு மெசிச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, கட் ஆகுது. அப்போ நல்லா வந்துருச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து பருப்பை ஃபுல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பருப்பு வந்து ஒரு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கடலை மாவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்க்க வேண்டாம். நான் வந்து ஒரு 10 பேர் 12 பேர் 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக புளி தண்ணி, 1 ஸ்பூன் புளி தண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். நிறைய புளி ஊற்றிடாதீங்க, ரொம்ப புளிப்பாக போயிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு.
நான் வந்து சாம்பார் வந்து இது 10 பேருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து இது கூட தக்காளி சட்னி வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், பொடி இருக்குது. அதனால் சாம்பார் வந்து ரொம்ப எடுக்காதுங்கிறதுக்காக நான் வந்து சாம்பார் இந்த அளவு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கடலை மாவு ஊற்றுறோன்னா நல்லா அந்த கொழன்னு வந்துடுங்க. நீங்கள் அப்போ உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். கடலை மாவு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை போட்டுடலாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாங்க, ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையுமே தாளித்து இதில் ஊற்றிடலாங்க. பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு ஊற்றிடலாம், தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.